அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? சுட சுட புட்டும் பீஃபும் தாங்க இன்றைக்கி செஞ்சேன். இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். புட்டும் இட்லியும் ஒரே மாதிரி தாங்க. ஏன்னா இந்த புட்டு கூட எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிட்லாம். ஷாலிமார் புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது ஒரு 5 மினிட்டு ஊற வைக்கணும். உப்பு போட்டு தண்ணி நார்மல் வாட்டர் தான், அதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கனால அப்படியே பூ மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புட்டு. அப்போ இந்த மாவு எடுத்தால் நீங்கள் நார்மல் பொடியிலையுமே செய்யலாம், அரிசி மாவுலேயுமே. பார்த்திங்களா? இது தேங்காய் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே அந்த மாவை ரொப்பி கொடுக்கணும். மறுபடியும் தேங்காய் போடணும். அது மாதிரி ஒரு 3 லேயர் போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வச்சா புட்டு ரெடிங்க. அதுதான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு இட்லி எப்படியோ கேரளாவுக்கு புட்டு அப்படி தாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஏன்னா ஆவியில் தான் வேக வைக்கிறோம், ஆயில் ஃப்ரீ. அதே மாதிரி அண்ணன் தம்பியாக தான் நினைக்கணும் இட்லியும் புட்டையும். புட்டு வேகிற டைம்லேயே இந்த பக்கம் தண்ணி வச்சுருந்தேன் கட்டன் சாயாக்கு. அப்போ அதுவுமே ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி இந்த மாதிரி தான் நாங்கள் புட்டு பீஃபு கட்டன் சாயா இதுதான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நான் டெய்லி மினி விலாக் போடுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.